கண்மணி அன்புக்கிட்ட சாரிங்க, நான் சமைச்சுக்கிட்டதுனால ஃபோன் வந்ததே எனக்கு தெரியலைன்னு சொல்ல, அன்பு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, இன்னும் அரை மணி நேரத்தில் நான் உன்னை கூப்பிட்றதுக்காக வருவேன். நம்ம உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான இடத்துல போய் சாப்பிட போகலாம் சரியான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணியும், இல்லைங்க சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னை அப்பப்போ வேலை நேரத்தில் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களே, அதனால் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்க, அன்பும், நான் என்ன ஸ்கூலுக்கா போய்கிட்டு இருக்கேன் லீவ் கேட்டுட்டு வர்றதுக்கு? என்னோட வேலையெல்லாம் நான் கரெக்டாக தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் ரெடியாக மட்டும் இருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதை கேட்டுட்டு வெண்ணிலாவும், ஓ நீ அவ கூட வெளியே சேர்ந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கியா? பார்க்குறேன் நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பிளானோட அன்பை பார்க்கறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு, எனக்கு ரொம்பவே மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, உடனே அன்பு அவங்களுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போக, அந்த நேரமாக பார்த்து வெண்ணிலா அன்போட ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ் ட்ராயர்லேயே போட்டுடுறாங்க. ஆனால் இது தெரியாத அன்பும் வெண்ணிலா கிட்ட, சரி நீ பார்த்துக்கோ நான் வெளியே கிளம்பணும்னு சொல்ல, ஆனால் வெண்ணிலாவும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களா, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, உடனே அன்பும், சரி இரு நான் வேறு யாரையாவது வர சொல்கிறேன்னு வேறு யாரையோ கூப்பிட்றதுக்காக போக, ஆனால் வெண்ணிலாவும் ரொம்பவே சென்டிமெண்ட்டோட, நான் உன்னோட உயிரையே காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீ எனக்கு இந்த ஒரு சின்ன உதவியை கூட பண்ண மாட்டேங்கிறியான்னு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எனக்காக நீயே என் கூட வரியான்னு கேட்க, அன்பும் வேறு வழி இல்லாமல் வெண்ணிலாவோட பிளான் இதுதான்னு தெரிஞ்சுக்காம வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போக, வெண்ணிலாவும் ஏதோ முடியாத மாதிரி அன்பு மேலே சாஞ்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்த பாட்டியும், என்னப்பா என்னாச்சுன்னு கேட்க, அன்பும் வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா பாட்டிக்கு சைகை கொடுத்துக்கிட்டே கண்ணடிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும், பரவாயில்லையே நம்ம சொன்ன உடனேயே இவ எல்லா விஷயத்தையும் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகி அன்போட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த பக்கமும் கண்மணி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு அவங்களோட அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பு தன்னை கூட்டிகிட்டு போக வர்றதுக்காக இருக்கிற விஷயத்த சொல்ல, அதுவும் சொல்லி முடிச்சுட்டு நைட்டு கூட வர முடியுமான்னு தெரியல, உங்களால் சமாளிக்க முடியுமான்னு கேட்க, இதில் சந்தோஷம் அடைஞ்ச அவங்களோட அத்தையும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நாளைக்கு காலையில் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கண்மணிக்கு ஆசையாக எடுத்த சாரியை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி ஹாப்பியாகி அதே சாரியை கட்டிட்டு ரொம்பவே அழகாக ரெடியாகி அன்புக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்பு ரொம்ப நேரம் கழித்து வர மாதிரியே தெரியல. அதனால் அவங்களோட அத்தையும், நீ கால் பண்ணி பாருன்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் அன்போட ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. இதை சொல்லவும் உடனே அத்தை, சரி நீ அவனோட ஆஃபீஸ் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல, அன்பு ஒருவேளை அங்கே தான் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட கண்மணி அவங்களுக்கு கால் பண்ணால் அங்கே இருக்கிறதோ பாட்டி. அவங்க அன்பு லேண்ட்லைனுக்கு கண்மணி கால் பண்ணுறதை பார்த்த உடனேயே ரொம்பவே கோவத்தோட கண்மணியை கண்ணா பின்னானே தொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இதுக்கப்புறமா அவனுக்கு கால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். அப்போது இதை லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருந்த கண்மணியும் அவங்களோட அத்தையும் இந்த மாதிரி அவங்க பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்பு ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு பேருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி சீக்கிரமாக அன்பு வெண்ணிலாவோட கேவலமான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சீக்கிரமாக ஒதுக்கி வச்சிடணும், கண்மணி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க?